ஒரு பக்கம் வருவாய் அதிகம், ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க, திட்டம் எதுவும் இல்லை. இந்த பணமெல்லாம் எங்கே போய் கொண்டு மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்து விட்டது. உண்மைதானே? உண்மைதானுங்க. கடன் வாங்கினா அதுக்கு உண்டான கடனுக்கு தானே திட்டத்தை கொண்டாந்து நாட்டு மக்களுக்கு எதுவுமே இல்லையே. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை கூடாதும், 11 அரசு மருத்துவமனை கூடாதும். அண்ணா திமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். திமுக வர முடியுமா? திரு கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் கட்சியிலே வர முடியும், ஆட்சியிலே வர முடியும். அப்படித்தானே இருக்குது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்கு விசுவாசமா மக்களுக்கு சேவை செஞ்சா நிச்சயமா உயர்ந்த பதவிக்கு வர முடியும். உங்க முன் நானே நிக்கிறேன். ஏன்னா திரு கருணாநிதி குடும்பம் மாதிரி, ஏன்னா திரு ஸ்டாலினுக்கு வந்து எப்போ முதலமைச்சராக இருந்தார், எப்போ திமுக கட்சியுடைய தலைவராக இருந்தார். அதனால அவர் எம்எல்ஏ ஆகி அப்புறம் மந்திரி ஆகி துணை முதலமைச்சர் இப்போ கட்சிக்கு தலைவராகி முதலமைச்சராக இருக்காரு. நானும் 1989 எம்எல்ஏ, திரு ஸ்டாலினும் 1989 எம்எல்ஏ. நாங்கள் வந்தது வேற. இப்படி நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து இப்போ உழைச்சு வந்திருக்கிறான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.